வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தையல் மிஷினை எப்படி ஆயில் விட்டு பராமரிக்கிறது அப்படிங்கிறத தாங்க நான் சின்ன சின்ன டிப்ஸோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்துங்க. அது இல்லாமல் நீங்கள் மிஷின் ஆயில்னு கேட்டு நீங்கள் கடையில் வாங்கி வச்சுங்க. தேங்காய் எண்ணெய் நம்ம விடும்போது அந்த அளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. மிஷின் ஆயில் தான் அதுக்கு பதத்தை கொடுத்து நல்ல ஒரு ரோலிங் கொடுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் அதில் இருக்க சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் கூட நமக்கு கிளியராக வந்துடும். இப்போ பாருங்கள், துணியை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம மிஷினை தூக்கி நீங்கள் அடியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. நம்ம தைக்கும்போது அதில் இருக்கிற துணியில் இருக்கிற தூசு அப்படின்ட்டு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம மிஷினில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, சவுண்டு வராதுங்க. எனக்கு ஒரு சிஸ்டர் கூட மிஷினில் சவுண்டு வருது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். சில நட்டு வந்து நமக்கு லூஸாக இருக்கும். ஆயில் விட்டுட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதை டைட் வச்சா கூட அந்த சவுண்டெலாம் வராதுங்க. இது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள், அது எப்போ விடணும்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஸ்டிச்சிங்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு கூட நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பாபினையும் நல்லா ஆயில் விட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாபின்லாம் கொஞ்சம் துணியில் தொடச்சிக்குங்க, இல்லைனா அதில் நூல்லலாம் நமக்கு ஆயில் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ் எடுத்து அதில் இருக்கிற அந்த தூசெல்லாம் இது மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக க்ளீன் ஆகிடும். துணியில் அந்தளவுக்கு நமக்கு உள்ளே கையை விட்டு நம்மளால் க்ளீன் பண்ண முடியாதுங்க. இப்போ பாருங்கள், அந்த பாபின் போடுற இடம் எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மேலே இது மாதிரி இருக்கிறத நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் நமக்கு மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதில் அந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நீங்கள் இதை கழட்டிட்டு, இதுக்குள்ளே தாங்க ரொம்ப நமக்கு டஸ்ட் இருக்கும். ஏன்னா நம்ம துணியை ஸ்டிச் பண்ணும்போது அதில் இருக்கிற வர்ற பிசுரெல்லாம் நமக்கு உள்ளே போய் படிஞ்சிரும். அப்புறம் அதனாலே நமக்கு நூல் அந்து போகும், நாளடைவு ஆக ஆக சவுண்டு வரும். அதனால நீங்கள் கண்டிப்பாக மிஷினுக்கு இது மாதிரி ஒரு ஃபுல் க்ளீனிங் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சிங்கன்னா போதுங்க. இப்போ பாருங்கள், அந்த இதையும் நல்லா பிளேட்டையும் நல்லா தொடச்சிட்டு ப்ரஷ்ஷில் இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருது. இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக ஃபுல்லாக நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஆயில் விட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது மிஷினில் எங்கேயும் துரு ஏறாமல் பார்க்க நமக்கு புதுசு போல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஆயிலில் நம்ம அந்த இடத்துல விட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே தட்டி விட்டதுனால கீழே மறுபடியும் தூஸ் வந்து இதாக இருக்கும். அது இல்லாமல் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கிறதோட வேஸ்ட்டு, ஏதாவது பின்னு, இது உடஞ்ச ஊசி, இது மாதிரி கூட அதில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் ப்ரஷ்லேயே பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதில் ஆயில் விட்டுக்கலாம். இது தாங்க மிஷின் ஆயில்னு இது மாதிரி சின்ன பாட்டிலும் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் இது ஒரு 35 ரூபா அவ்வளோதாங்க இருக்கும். வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 2 மாதத்துக்கு நமக்கு தாராளமாக வரும். இப்போ பாருங்கள், விட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு ரோல் பண்ணணும். அப்போ தான் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து அந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும்போது நல்லா உள்ளே இறங்கிடும். இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷினில் மேல் பகுதியிலேயே நமக்கு எங்கெங்கே ஆயில் விடணும்னு சொல்லி அவங்களா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அந்த அம்புக்குறி போட்டு எல்லா மிஷின்லையும் எம் மிஷினில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்கள் மிஷினில் அப்படி கொடுக்கல அப்படின்னா ஹோல் இருக்கும். அந்த ஹோல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக விட்டுக்குங்க. இப்போ மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம டேபிளில் இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மிஷினுக்கு மேலே எங்கெங்கே ஆயில் விடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ஹோல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 3 ஹோல் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு 2 ட்ராப் விடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா அது வெளியில் தாங்க வரும், வேஸ்ட்டாக தான் போகும். 2 ட்ராப் விட்டிங்கன்னா போதும். பொறுமையாக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் எனக்கு 3 ஹோல் இருந்துச்சு, நான் அதுலேயும் விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த வீல் நமக்கு ரொட்டேட் ஆகிற இடத்துல ஒரு ஹோல் மாதிரி பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த இதை விட்டு நீங்கள் விடும்போது கரெக்டாக அந்த ரோலிங்கில் அந்த ஆயில் போய் விழுகுங்க. அப்போ நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். கடக்குன்னு ஒவ்வொரு வாட்டி சவுண்டு வரும். அந்த ஆயில் இல்லாமல் பிசுபிசுப்பு இல்லாமனால தான் நமக்கு அந்த சவுண்டு வர்றது. இப்போ பாருங்கள், அந்த பெடலை நம்ம சுற்றும் போது எங்கெங்கே மூவ் ஆகுதுன்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரூ எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் இதே மாதிரியே 2 ட்ராப்பு விட்டுக்குங்க. இப்போ பாருங்கன்னா மூவ் ஆகிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி நம்ம அந்த இடத்துல விட்டு எடுத்துக்கணும்.
எல்லா இடத்துலையும் ஒரு 2 ட்ராப் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் ரோல் பண்ணும்போது தான் அந்த ஆயில் நல்லா உள்ளே போய் ஃபங்க்ஷன் ஆகும். நமக்கு நல்லா ஸ்மூத்தாக போகுங்க. அந்த சவுண்டு இருக்காது, நல்லா நீட்டாக ஸ்மூத்தாக போகும். கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த நாள் வீக்லி இந்த நாள் நம்ம மிஷினை க்ளீன் பண்ணி ஆயில் விட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் விட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு டென்ஷன் இருக்காது. இல்லைனா மிஷின் டடக்குன்னு அடிக்குது, சவுண்டு வருதுங்கிற மாதிரி நமக்கு தைக்கும்போது ரொம்ப கடுப்பாகுங்க. அதனால் நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேலே இருக்க அந்த ஆயில் லைட்டாக இருந்தது அந்த துணியிலே நீங்கள் மேலே தொடச்சி விட்டுட்டோம்னா மிஷின் பார்க்க பளபளன்னு இருக்கும், துருவும் பிடிக்காது. இப்போ பாருங்கள், பாபின்லேயும் நான் நல்லா ஒரு 4-5 ட்ராப் ஊற்றி அப்படியே ஊற வச்சு கீழே வச்சுட்டேன். அது ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதோ இல்லை எப்போ ஸ்டிச் பண்ணும்போதோ அதை எடுத்து ஒரு துணியில் நீங்கள் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா ஆயிலெல்லாம் லைட்டாக நூலில் படாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டேபிளில் நீங்கள் ஈரத்துணியோ வச்சு நீங்கள் துடைக்கக்கூடாது. அது இல்லாமல் துணியில் துடைச்சாலும் அந்த அளவுக்கு இப்படி ஒயிட் கலர் டேபிளாக இருந்தால் உங்களுக்கு அழுக்கு அப்படியே படிஞ்சிருக்கும், போகாது. அதனால இது மாதிரி தேங்காய் நான் கற்பூரத்தை நல்லா கையில் நுணுக்கி போட்டுங்க. ஒரு நல்ல ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் லைட்டாக தொடவி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரப் பண்ண மாதிரி பண்ணணும்னா துணியில் அதில் இருக்கிற லைட்டாக கருப்பாக அப்போ நாளடைவில் அது ஆக ஒரு மாதிரி தூசு ஆகிடுங்க. பாருங்கள் துணியில் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இது மாதிரி நீங்கள் ஒயிட் டேபிளாக இருந்தாலும் சரி, கலர் டேபிளாக இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத அழுக்கு கூட இருக்கும். நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அதோட வாசமும் நமக்கு ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்குங்க, அந்த கற்பூரத்தோட ஸ்மெல்லு. அப்புறம் நீட்டாக இருக்கும். ஈரத்துணியில் மட்டும் தொடச்சிடாதீங்க, ப்ளே விடுங்காடி அது நாளடைவில் அப்படியே பேந்துக்கிட்டு வந்துடும். அதனால் இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா அந்த துணியிலேயே நம்ம ஆயில், இப்போ கற்பூரம் தொடச்ச பாருங்கள், அந்த துணியிலேயே நம்ம ஃபுல்லாக அந்த இரும்பு நம்ம பெடலு, இப்போ நீங்கள் காலில் பெடல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பெரிய கீழே இருக்க பெடல்லையும் நீங்கள் ஆயில் விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கீழேயும் அதே துணியில் நம்ம ஃபுல்லாத்தையும் தொடச்சி எடுத்துக்கிட்டோம்னா நீட்டாகவும் இருக்கும், துரு ஏறவே ஏறாதுங்க. இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் காலில் மிதிக்கிற மாதிரி இருந்தால் இந்த பெடலில் கீழே அந்த வீலில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆயில் விட்டுக்கணும். நான் பார்த்திங்கன்னா மிஷின் தான் மாட்டியிருக்கிறதுனால நான் பெடல் பண்ணுறது இல்லைங்க, அதனால நான் அங்கே ஆயில் விடலை. இதே மாதிரியே வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு வாங்க. மிஷின் நல்லா ஸ்மூத்தாக போகுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.